மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, அடியனுடைய வணக்கங்கள். முருகு என்கின்ற சொல்லுக்கு தமிழ் அழகு என்று பொருள் சொல்லுகிறது. தமிழ் என்கின்ற சொல்லுக்கு அகராதி இனிமை என்று பொருள் சொல்லுகிறது. அழகு பாருங்க. தமிழ் என்றாலே இனிமை, தமிழ் என்றாலே தன்மை, குளுமை. அப்படி அருமையான தமிழை நாள்தோறும் காதினிக்க கண்குளிர பரப்பி வரும் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக தமிழ் அமிழ்து என்கின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. இதை ஒரு பேராகவே நான் கருதுகிறேன். தமிழ் படிக்கிறோம், பருகிக் கொண்டிருக்கிறோம், பயின்றும் வருகிறோம் திருக்குறளின் மூலமாக. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அடக்கமுடைமை என்கின்ற அற்புதமான அதிகாரத்தில் ஒவ்வொரு குறளாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற குறள் மகத்தான ஒரு குறள். இன்றைய நிலைமையில் இந்த குறளை நீங்கள் பார்க்கும் பொழுது வள்ளுவருடைய வீச்சு ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் வியந்து வியந்து மாய்ந்து போகிறோம் அந்த பெருமகனாருடைய அறிவை, ஆற்றலை, தெளிவை எண்ணி எண்ணி. ஆனால் இந்த முறை நாம் வாழ்கின்ற காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அறிவுரை எவ்வளவு நாகரிகமாக இந்த அறிவுரை அப்படி சொல்லிட்டு போறார் பாருங்க. அவருடைய கம்பீரம் அதுல தெரிகிறது. என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அப்படி போறாருங்க. போகும்போது பணக்காரங்க எல்லாம் அப்படி இருக்காங்க. ஒரு 4-5 பேரு வள்ளுவர் இப்படி போறாருன்னு பார்த்துட்டு அவர் எழுந்து வந்து, ஐயா இப்படி இருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறார். சொல்ல, தம்பி, இந்த பணிவுங்கிறது எல்லாருக்கும் நல்லதுப்பா. ஆனா பணக்காரங்க இருக்காங்க பாத்தியா, அவங்களுக்கு பணிவுங்கிறது இன்னொரு செல்வத்துக்கு சமானம். அவங்களுக்கு பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பணிவு முக்கியம். செல்வர்க்கே செல்வம் தகைத்துங்கிறார். இன்னொரு முறை சொல்லி பாருங்க, என்ன அழகா இருக்கு. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணக்காரனுக்கு பணத்தை போலன்னு பாருங்க, பாடுறவனுக்கு ஸ்ருதிய போல, பணக்காரனுக்கு பணத்தை போல பணிவுன்றார். என்னங்க அது ஓமானம்? இது என்ன விளக்கம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடனே ஏன் ஏழைங்களுக்கு கர்வமே கிடையாதா? அவங்களுக்கு தருக்கு கிடையாதா? இருக்கு. யார் இல்லைன்னு சொன்னாங்க? எந்த மனிதனுக்கும் ஆணவம் உண்டு. ஆணவம் இல்லை என்றால் இங்கே ஆடல் பாடல் கூட கிடையாது, தெரியுங்களா? எல்லா அமைதியா இருந்தாலும் ஆடலாவது பாடலாவது, அது ஒரு அழகுதான். அதிகமாகும் பொழுது எந்த அழகை போலவும் அந்த அழகும் விகாரமாகி போய்விடுகிறது. அவ்வளவுதான். அதனால ஏழைகளுக்கும் ஆணவம் உண்டுங்க, தருக்கு உண்டு. ஆனா செல்வச் செருக்குன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ரொம்ப பிரத்யேகமானதுதான். அது ஒரு தனிப்பட்ட தன்மை பொருந்தியதுதான். அது மட்டும் நம்ம மறுக்க முடியாது. அதனால்தான் செல்வர்க்கே இந்த பணிவு என்பது செல்வம் தகைத்து என்று வள்ளுவர் சொல்லுகிறார். செல்வச் செருக்கு அப்படின்னும் பொழுது பல மனிதர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு, என்னுடைய நண்பர்களே கூட இருக்காங்க, செல்வமுடைய பல மனிதர்களுக்கு ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா இருக்க வேண்டியதுன்னு பொருள் இல்லைங்க. இந்த மத்திய தர வகுப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு கொஞ்சம் மேற்பட்டு இருந்தாலே போதும். இந்த செருக்கு நீங்க அழகாவே பார்க்கலாம். செல்வமுடைய பல நல்ல மனிதர்களுக்கு தாங்கள் செருக்கோடு இருக்கிறோம் என்பது கூட தெரிவதில்லை. அப்படி அந்த அளவுக்கு செருக்கு இயல்பாகிவிட்டது. செல்வந்தர்கள் பலருக்கு தாங்கள் செருக்கோடு இருக்கிறோம் என்கின்ற உணர்வு கூட தெரியல அவங்களுக்கு. அந்த அளவுக்கு செருக்கு என்பது அவர்களுக்கு இயல்பாகிவிட்டது. அதனால்தான் அவர்களை பார்த்து சொன்னார், செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்லுகிறார். ஒரு முறைங்க நம்ம ஜெயகாந்தன் ஐயா மதுரையில் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தார். வேர்ல்டு பீஸ் கவுன்சில் டாக்டர் SRKன்னு பெரிய ஆசான் இருந்தாருங்க, மகத்தான ஆசான். அவர் ஜெயகாந்தனுக்கே ஆசான் என்று. சின்ன காப்பி கடை இருந்தது. நான் இவர் கேட்கலாமேன்ட்டு, JK காப்பி குடிக்கிறீங்களா அப்படின்னாரு. உடனே சரின்னாரு. ஒரு காப்பி போட சொல்லி கொடுத்தேன். அது இப்படி கொடுக்கும் போது தேவையில்லாம ஒரு வார்த்தை சொன்னேன், நல்லா இல்ல என்ன விட்டுருங்க அப்படின்னா. அப்படியே திருப்பி கொடுத்துட்டாரு இந்த கிளாஸ. என்னங்க என்ன கொடுக்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்லி கொடு அப்படின்னா, கொடுக்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு உபதேசமா நான் எடுத்துக்கிட்டேங்க. அவர் யாரோ நான் யாரோ, நான் அவர் அடிக்கடி சந்தித்தவர்லாம் இல்லைங்க. ஏழைகள்கிட்ட இந்த பண்பு நான் பாக்குறேன். ஏழைகள்கிட்ட இந்த பண்பு நான் பாக்குறேன். அதாவது கிவிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கொடுத்தல்.
ஆஃபரிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அர்ப்பணித்தல். ஏழைகள் செய்கின்ற இந்த விருந்து உபசாரம் ஆஃபரிங்கா இருக்குங்க, அர்ப்பணிப்பா இருக்கு. நான் எவ்வளவோ ஏழைகள் வீட்டுல சாப்பிட்டு இருக்கிறேன், குடிசையில கூட சாப்பிட்டு இருக்கிறாங்க. அங்க அவங்க கொடுக்கும்போது எவ்வளவு கொஞ்சம் தான் இருக்குங்க, ஏதோ ஒரு சொற்பமா ஒரு பண்டா இருக்கும், அவங்க ஏதோ வேக வச்சது வெந்து வேகாத. ஆனா அந்த கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு குதூகலம் இருக்கு பாருங்க. ஆண்டவனை இறங்கி சாப்பிடுவாங்க, அது மாதிரி இருக்கு. இவங்க இது எப்படி இருக்கு, இந்த மாதிரி செல்வ செருக்கு இருக்கத்தாங்க, அது மறுப்பதற்கே இல்லை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது கொடுக்கறதுலயும் பணிவு இருக்கணுங்க, வாங்கிக் கொள்வதிலும் பணிவு இருக்கணும். நீங்க ஒரு ஏழைக்கு ஒரு பொருளை கொடுத்து பாருங்க. நான் எத்தனை பேர் என்னுடைய நண்பர்களிலும் ஏழைகள் உண்டு. அவங்கள்ட்ட ஒரு பொருள் கொடுக்கும் பொழுது அதை எப்படி வாங்கிப்பாங்க தெரியுமா? சந்தோஷமா வாங்கிப்பாங்க. அவங்க தாழ்ந்து போனதெல்லாம் நினைக்கிறது இல்லைங்க, அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. ஆனா வாங்கறதுக்கு ஒரு அழகு இருக்கணுங்க, அந்த அழகோட அவங்க வாங்கிப்பாங்க. இத செல்வந்தர்கள் வீட்டுல நான் பாக்கலைங்க. நாம விரும்பி ஒரு பொருள் அவங்க நம்ம வீட்டுக்கு அவங்க நம்மள ஏதோ சாப்பிட கூப்பிடுறாங்க, இல்ல அவங்க வீட்டுக்கு நம்ம அவங்கள பார்த்து ஒரு பத்திரிகை கொடுக்கறதுக்காக போறோம். இங்க வீட்டுக்கு போகும்போது சும்மா போவாங்க, ஏதோ ஒரு இனிப்பை வாங்கிக்குவோம், இல்ல ஒரு பழத்தை வாங்கி. இப்ப நம்மளால என்ன முடியுமோ தானே இங்க செய்ய முடியும். அப்புறம் அவங்க கிட்ட நம்ம என்ன வாங்கி இருக்கிறோமோ அதெல்லாம் மனசுல இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன கட்டுப்படியோ அதை வாங்கிட்டு போவோம். அதை வாங்கி கொடுத்தா அவங்க பாந்தமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்க ஊர்ல, பாந்தமா வாங்கிக்கிட மாட்டாங்க. ஒரு பண்பா அன்பா அதை வாங்கிக்கிட மாட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படி எவ்வளவு அது கஷ்டமா இருக்குன்னு அவங்க புரிஞ்சு கொள்வதே இல்லைங்க. அதான் அங்க செல்வச்சு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு எதுக்கு கொண்டு வரீங்கன்னா அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொண்டு வருவதுங்கிறது நீ இல்லாதவன்றதுக்காக கொடுக்கறதுக்கா? எங்க அவங்களே நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொட்டலம் கொடுக்குறான்னு வச்சுக்க, நான் என்ன இல்லாதவன், நான் என்ன பிச்சைக்காரனா? இல்ல இவங்க கிட்ட ஏதாவது வேணும்னு கேட்கறமா? இல்லையே, நீ ஏதாவது ஒரு பிரியத்துல நீ கொடுக்கறேன்னா நான் அவ்வளவு சந்தோஷமா அதை நான் வாங்கிக்கிறேன், எவ்வளவு மகிழ்ச்சியோட அதை நான் வாங்கிக்கிறேன். உனக்கே அது வர மாட்டேங்குது, நம்ம போய் எதுக்கு இவ்வளவு எல்லாம் கொடுக்குறீங்க ஏன் அப்படின்றாங்க. அதுதான் தவறு, அதான் தவறு. எல்லாரையும் அப்படி சொல்லலைங்க. எத்தனையோ ரொம்ப செல்வந்தர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவங்கள்ட்ட பணிவு என்னை தலகுனிய வைக்கும். அது மாதிரி இந்த பணிவு நமக்கு எங்கடா இன்னைக்குடா வரும், அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது பணிவா இருக்கிறவன், ஆணவத்தோட இருக்கிறவன் அதுல ஏழை பணக்காரன இல்ல, எல்லார்ட்டையும் இருக்கு, அதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா செல்வ செருக்குங்கிறது பிரத்யேகமாக ஒரு குணம் இவங்கள்ட்ட இருக்கிறது. அதை உணர்ந்துதான் 2000 வருடங்களுக்கு முன்னால நம்மளுடைய மாஸ்டர் சைக்காலஜிஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் பணிவுங்கிறது தேவைங்க, ஆனா பணக்காரனுக்கு பணிவுங்கிறது பணத்துக்கு சமானம், அவனுக்கு செல்வத்துக்கு சமானம். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. கண்ணாசன் சொல்லுவார் பாருங்க, இந்த கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிற பாட்டுல, படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமான். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அதாவது பல பணக்காரர்களிடம் இதை நான் பார்த்திருக்கிறேன், தயவுசெய்து குறையாக நினைக்காதீர்கள், ஒரு இயல்பு தானே. அவர் சொல்ற மாதிரி செல்வ செருக்கு மாதிரி என்ன அவர்கிட்ட பார்த்திருக்கிறேன்னா, பணக்காரர்கள் பல பேர்கள் தாங்கள் அறிவாளிகள் என்றும் கருதி கொண்டு விடுகிறார்கள். அது ரொம்ப பரிதாபமா இருக்கும் பார்க்க. அறிவு வேற, பணம் வேறங்க. சில பேர் சேர்ந்து இருக்கலாம், இருந்தா எனக்கு என்ன போச்சு, லட்சுமி சரஸ்வதி சேர்ந்து இருக்கட்டுமே, நல்லதுதான் அது. ஆனா அவர்கள் தாங்கள் அறிவாளிகள் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற காரணத்தாலும், அதற்கு அவர்கள் பொருள் உதவி வழங்குகின்ற காரணத்தினாலும் அவர்கள் அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய இலக்கிய நிகழ்ச்சியா இருக்கலாம், அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் என்பதாக நினைத்துக் கொண்டு கருத்து சொல்றார் பாருங்க. ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா அதை விட சிரமமா எது இருக்கு தெரியுமா? அவர் சுத்தி இருக்கக்கூடிய அறிஞர்களே ஆமாமா ரொம்ப அருமையா சொன்னீங்க என்னும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதான் அடிச்சார் ஒரு அடி கண்ணதாசன், படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா, படித்தவன் படைத்தவன் யாராயினும் வளம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா சொன்னார் பாருங்க. 3 தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா, தோன்றும் பகை நடுங்கும் படை வேண்டுமா, இவை 3ம் துணை இருக்கும் நலம் வேண்டும். 3 சேர்ந்து இருக்கணும், அந்த நலம் அதான் அழகா இருக்கும். எப்பவுமே பணிவாக இருந்தா மற்றதெல்லாம் தன்னால சேரும் என்று வள்ளுவர் நமக்கு அழகாகவே சொல்லி காட்டுகிறார். வாழ்ந்தும் காட்டியிருப்பார் என்றுதான் இந்த குறள் மூலம் அவரை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அழகான ஒரு குறளை படித்தோம். இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய நயங்களை பருகுவோமா? எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இந்த குறளுடைய அங்கமா அம்சமா பருகுவோமா? எல்லாருக்கும் அப்படின்னா எல்லோருக்கும்,
இல்லையா? அவ்வளவுதான். அது ரொம்ப சுலபமா புரியுது இல்ல. உயர்திணை பலர்பால் படற்கை இல்லையா? பலர்பால் படற்கை ஆகிறது. இன்னொரு ஒற்றாடல்ங்கிற ஒரு அதிகாரத்துல இந்த சொல் வரும். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குதோ, யார் யாருக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் உளவு அறிந்து, உளவுத்துறை இன்னைக்கே சொல்லிட்டாரு. 2000 வருடங்களுக்கு முன்னால உளவுத்துறைக்கு ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்றாரு பாருங்க. எல்லாருக்கும்னா யாரு தெரியுமா? வள்ளுவருடைய மொழியில பகைவர், நண்பர், பொதுவானவர், மூணா பிரிஸ்டர் சமுதாயத்தை. அரசு, ஒரு அரசு, ஒரு சமுதாயம். அரசு இந்த சமுதாயத்தை ஆளுகிறது. அந்த சமுதாயத்துல 3 பிரிவுகள் தான். யாரு? அரசுக்கு 3 பிரிவுகள். ஒன்று பகைவர், இன்னொன்று நண்பர், இன்னொன்று பொதுவானவர். இங்க எங்கேயும் இல்ல, அங்கேயும் இல்ல. நம்ம சாதாரண குடிமக்கள் அப்படி இருப்பாங்க. அது இவங்க எல்லாரிடத்திலும் பகைவர், நண்பர், பொதுவானவர் என எல்லாரிடத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டியது, எப்போதும் ஒற்று அறிந்து கொள்வது, ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் என்ற சொல் சரி. எல்லாருக்கும் நன்று ஆம் இல்லையா? பணிதல். எல்லாருக்கும் நன்று ஆம். நன்று ஆம் அப்படின்னா நன்மை உடையது. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை. அதுவும் அக்ரிணை ஒன்றன்பார் படற்கை குறிப்பு வினை முற்று புரிந்து கொள்கிறோம். அடுத்த சொல் என்ன? எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். பணிதல் எப்படி நீங்க விளக்குவீங்க? பெருமிதமின்றி அடங்குதல். தொழிற்பெயர். குருநாதர் அழகாக சொல்லுவார். பணிவுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவார் ஒரு ஆங்கிலத்துல. எல்லோரையும் சமமாக கருதுதல், சந்தேகம் வந்தால் உயர்வாக கருதுதல். இதான் தம்பி பணிவு. எல்லாருமே சொல்ல பாருங்க. எல்லோரையும் சமமாக கருதுதல். அதுலதான் உங்களுக்கு சந்தேகம், ஐயப்பாடு வந்தால் அவர்களை உயர்வாக கருதுதல். இதுதான் தம்பி பணிவு. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். இந்த பணிதல் என்பது தாழ்தல் என்கின்ற பொருளிலும் குறளிலே கையாளப்பட்டிருக்கிறது. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. நல்ல குடும்பத்துல இது மானம்ங்கிற அதிகாரத்துல வைக்கிறார். நல்ல குடும்பத்தில் பிறந்து மானங்காக்க எண்ணுகின்ற அந்த தன்மையுடையவர்கள் செல்வம் நிறைந்த காலத்துல பிறர்த்த பணிவோடு இருக்கணுமா? இப்ப வறுமை வந்த காலத்துல அப்படியே தாழ்ந்து விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்காம நடந்து கொள்ள வேண்டும். என்ன? பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வுங்கிற. அதாங்க வறுமையற் செம்மை. என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் அப்படித்தாங்க வாழ்ந்தாங்க. எங்களுக்கு பள்ளிக்கூடத்துல தமிழ் கற்றுக் கொடுத்த, தமிழ் மட்டும் இல்ல, பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள்லாம் நாங்க பள்ளிக்கூடம் படித்த காலத்துல எல்லாரும் இப்படி வறுமையற் செம்மை அப்படி கம்பீரமா தாங்க இருந்தாங்க. நான் அன்றைக்கு கூட ஒரு கூட்டத்துல சொன்னேங்க, 3 தாங்க அவங்கள்ட்ட உடை இருக்கும். 3 உடை தான் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு வேட்டி, ஒரு ஜிப்பா, ஒரு பனியன், ஒரு துண்டு ஒண்ணு போட்டிருப்பாங்க தோல்ல. அது மாதிரி 3 செட்டு தான் இருக்குங்க மொத்தமே. நான் அவங்களை கேட்டேன், ஏன் எப்படிங்க இதை வச்சுட்டு உங்களால ஏன் அப்படின்ற ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. உபரிஷதம் மாதிரி தம்பி, உடுத்தி கொள்ள 1, உலர்த்தி போட 1, உள்ளே வைக்க 1 போதாதா? அதான் வறுமையற் செம்மை. உடுத்தி கொள்ள 1, உலர்த்தி போட 1, உள்ளே வைக்க 1. கையெடுத்து கும்பிடுங்க அந்த ஆசிரியர்களை. வறுமையில அப்படி கம்பீரமா ஒரு செல்வம் அவனை அசைக்க முடியாதுங்க. எந்த செல்வத்திலயும் எந்த செல்வத்துக்கும் அவங்க ஆடவே இல்லைங்க. எந்த புகழையும் அவங்க விரும்பல. அவங்களோட தரம், அவங்களோட தராதரம், தன்மையில அப்படி கம்பீரமா நின்றாங்க. அதுலயும் பெரும்பாலானவர்கள் என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் இருந்தாங்க. தமிழ் அப்படி அவங்க நிமித்தி அப்படி நிக்க வச்சதுங்க. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்பதை அவங்க சொன்னா இன்னும் சிறப்பா. என்னுடைய தமிழ் ஆசிரியர் மாவி ராகவன் ஐயா போன்றவர்கள் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து நான் சொல்லக்கூடிய முழு தகுதி அந்த ஏழை தமிழாசிரியருக்கு. ஆனால் இருமாந்து நின்ற அந்த தமிழாசிரியருக்கு தான் உண்டு அந்த உரிமை. அதை இன்னைக்கும் நெகிழ்ச்சியோடு அவர்களை நினைச்சுக்கிறேன். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படைன்னு சான்றாண்மை வச்சார். ஒரு செயலை செய்து முடிக்கிறவங்களுடைய திறமை தம்முடன் பணியாற்றுபவருடன் பணிந்து வேலை வாங்குதலே. எல்லாரையும் அதட்டி மிரட்டி வேலை வேணும் வராதுங்க. அது அன்னைக்கே சொல்றாரு பாருங்க, மேனேஜ்மெண்ட் பணிவா இனிமையா சொல்லி வேலை வாங்கணுங்கிற. பணியாற்றுபவருடன் பணிந்து வேலை வாங்குதல் தான் ஒரு செயலை செய்து முடிக்கிறவனுடைய திறமை. எங்க சான்றாண்மையில வைக்கிறார். நம்முடைய பகைவரை கூட நண்பராக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் பணிவுங்கிறாரு. இப்படி சேர்ப்பாரு. பகைவரை கூட நண்பராக்கக்கூடிய ஆயுதமாக கூட இந்த பணிவு பயன்படுகிறது என்ற பொருள் சொல்ற. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். அடுத்த சொல்லு அவருள்ளும், அவர்களுக்குள்ளே. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவருள்ளும் என்னும் பொழுது சுட்டி காட்டுதல் சுட்டு பெயர் ஆகிறது.
7ஆம் வேற்றுமை. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே பொருள் மிக்கார்க்கே உயர்தினை பலர்பால் படற்கை. செல்வர்க்கேல ஒன்னும் பிரச்சனை இல்லை நமக்கு. செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இங்க பொருள் பாருங்க, செல்வம் அப்படின்னும் பொழுது பொருள் அப்படின்னு கொடுத்துருவோம். ஏன்னா இந்த குறள்ல செல்வம் போது பொருள் மிகுதி, அதிகமாக பொருள் இருப்பவர்கள், அதிகமாக பொருள் இருப்பவர்களுக்கு செருக்கு இருக்கும். என்னுடைய குருநாதர் சொல்வார், தம்பி ஒரு 100 ரூபாய் நோட்டு அதிகமா இருந்தா அதனால எவ்வளவு தொல்லை தெரியுமா, தொல்லை இல்லாம வாழ கத்துக்குப்பாங்க. ஒரு 100 ரூபாய் அதிகமா இருந்துச்சுன்னா அதனால எவ்வளவு துன்பம் தெரியுமா அப்படின்னு. ரொம்ப அருமையான வார்த்தைங்க. செல்வம் என்பது பொருள் தான், பொருள் மிகுதிங்க, பொருட்பெயர் தான் இலக்கணத்துல. 24 குறட்பாக்களில் செல்வம் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க நான் சொன்னதுனால நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். திருக்குறள் சொல்லடைவு என்ற அருமையான புத்தகத்தை எழுதியிருப்பவர் நம்முடைய திரு சாமி வேலாயுதம் அவர்கள். அந்த நூலை வாங்கி இதெல்லாம் படித்தால் நன்றாக பயன்பெறலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, தகைத்து அப்படின்னா சிறப்பினை உடையது. அகரிணை ஒன்றன்பார் படற்கை குறிப்பு வினை முற்று என்று ஆகிறது. தகைத்துனா தன்மை, இது இங்கிருந்து சிறப்பினை உடையது, தன்மை உடையது என்கின்ற பொருளிலும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்துங்கிறார். இந்த ஆட்டுக்கடா சண்டை போடுது பாருங்க, பெருசா முட்டி சண்டை போடுமே, அது பாயத்துக்கு முன்னால அப்படி கொஞ்சம் பின்னால போயிட்டு அப்புறம் பாயுதான். அப்படி இருக்குமா ஊக்கம் உடையானுடைய ஒடுக்கம், தகைத்துங்கிறார். தாக்கற்கு பேரும் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கம் மிகுந்தவன், அதாவது காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருப்பவன். ஸ்டூப்பிங் டு கான்கர் என்பாங்க ஆங்கிலத்துல. போர் செய்யும் மாட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்காக பின்னே கால் வாங்குவதை போன்றது. தகைத்து தன்மை உடையது, பெருமை உடையதுங்கிற பொருளையும் இந்த தகைத்துங்கிற சொல்லு வருகிறது. இடம் எல்லாம் கொள்ளா தகைத்தே இடம் இல்லா காலும் இரவு ஒல்லா சால்புங்கிறார். அதாவது வாழ வழி இல்லாத போது கூட இந்த பிச்சை கேட்க உடன்படாதவர்கள் இருக்கிறாங்க, மானஸ்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உலகத்துல இடமெல்லாம் கொள்ளாத அளவு பெருமை சேருங்கிறது வறுமையிற் செம்மை. அதான் வாழ வழி இல்லாத கூட இன்னொருத்தன் பிச்சை கேட்கறதுக்கு அவங்களுக்கு துணியறது இல்லை, மனசு துணியறது இல்லைங்க. அவங்களுடைய பெருமை எப்படிப்பட்டது என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடம் பத்தாது, அவ்வளவு பெருமையுடையவர்கள் என்று சொல்லுகிறார். அழகான ஒரு குறளை படித்தோம், அதனுடைய அழகை பருகினோம். இப்பொழுது சற்றே தமிழ் பயில்வோமா? நம்முடைய பெருமதிப்புக்குரிய கவிக்கோ ஞானச்செல்வன் ஐயா அவர்கள் என்ன பாக்குறாருன்னா, அப்படி துண்டு துண்டா சொல்லக்கூடிய சில விவரங்கள் அப்படி காற்றோடு துண்டு காகிதம் மாதிரி போயிடும். காற்றில் பறந்திடும் காகிதம் மீண்டும் உன் கைகளில் வந்திடப் போவதில்லை, நீ கூவினால் பார்த்திடப் போவதில்லை, அந்த காற்றடிக்கும் முன்னே கல்லினை வைத்து இந்த காகிதம் தன்னை படித்து விடு அப்படின்ட்டு போராடுறாரு நினைக்கிறேன். அதனால என்ன செய்யறாரு, சில ஒரு தலைப்பின் கீழ் வரக்கூடிய தகவல்களை அழகாக திரட்டி வரிசைப்படுத்தி ஒரு பட்டியலாக கொடுத்து விடுகிறார். இந்த பட்டியலை வைத்துக் கொண்டால் நீங்க இந்த தவறு செய்ய மாட்டீர்கள் என்பதற்காக. சில சமயம் சரி தவறு அது சொல்றாரு, சில சமயம் இப்படி போட்டா என்ன பொருள், அப்படி போட்டா என்ன பொருள், பொருள் மாறி போகுதல், பொருத்தம் இல்லாம இந்த பொரு ரெண்டையும் நம்ம போன முறை பார்த்தோம். அதுக்கு இன்னொரு நிகழ்வு நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஊர் பெயர்கள் நல்ல தமிழ்ல இருக்க அது ஆங்கிலத்துல அவனுக்கு வாயில உச்சரிக்க வராம அவன் சொன்ன அதே பாணியில நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமேன்ற அவருடைய ஆதங்கத்தை அங்க பார்த்தோம். இன்றைக்கு அதான், அதாவது தமிழ் பெயரே உள்ள ஊர்கள் வடமொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அதை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அது ஒண்ணு இருக்கு. நம்ம ஆங்கிலம் பார்த்தோம், வடமொழியில அப்படிதான் சரியான அந்த ஊருக்கு தமிழ்நாட்டுல இந்த ஊருக்கு தமிழ் பெயர் தான் இருந்தது. அது வடமொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அப்புறம் அந்த வடமொழியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஊர் பெயராகி விட்டது. கொஞ்சம் பார்ப்போமா? அப்ப பார்த்தாதான் புரியும் நமக்கு. இப்ப ஊரை புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்கிற மாதிரி ஊர் பெயரை இப்ப நம்ம தோண்டி எடுக்க வேண்டியதா இருக்கு. நிஜ பெயரை விருத்தாச்சலம் இன்னைக்கும் ரயில்வே நிலையத்துல தான் எழுதியிருக்கு. தமிழ் பெயர் என்ன தெரியுமா? திருமுதுகுன்றம். திருமுதுகுன்றம் இதான் அந்த ஊருக்கு பெயர். விருத்தாச்சலம் ஆகிவிட்டது. வேதாரண்யம் திருமறைக்காடு தான். தேவாரம் பார்த்தா தெரியாது. இப்போ கைலாயம் என்ற சொல்ல கைலாயம் தான் எழுதப்பட்டிருக்குங்க. அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம தேவாரத்துல அதை பார்க்கலாம். பொடிகொடு மலை அப்படின்னு நொடித்தான் மலை அப்படிங்கிறாரு சுந்தரர். அப்புறம்
சம்பந்தரும் கைலாயமலை என்றே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிரச்சனை இல்லை. அவங்க தேவாரத்துல நம்ம பார்த்தோம்னா தெரியும் இந்த ஊருக்கு என்ன பெயர், உண்மையான பெயர் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நாள்ல அதுக்கு வேதாரண்யம் பேர் இருந்ததுன்னா கட்டாயமா தேவாரத்துல வந்திருக்குங்க, அந்த பேர் வந்திருக்கும். அவங்களுக்கு வடமொழி தமிழ் என்கிற பிரச்சனை கிடையாது. இதுவே ஒரு சான்றா நம்ம எடுத்துக்கலாம். திருமறைக்காடு என்பதுதான் அதனுடைய மூலப்பெயர். இன்றைக்கு அது வேதாரண்யம் என்று வழங்கி வருகிறது. ஸ்ரீமுஷ்ணம் என்பது திருமுட்டம், அதுதான் இப்ப ஸ்ரீமுஷ்ணம் என்று சொல்லுகிறோம். திருக்கோஷ்டியூர், திருக்கோட்டியூரன், திருக்கோட்டியூர் வந்து திரு கோஷ்டியூராய் ஆகிவிட்டது இன்றைக்கு. மாயூரம், இன்றைக்கு தான் அதுக்கு ஒழுங்கான பெயர் வந்திருக்கிறது, மயிலாடுதுறை. மாயூரம் அப்புறம் மாயவரம் ஆகி மயிலாடுதுறை ஆகி ஸ்ரீகாளஹஸ்தி என்கிறோம். திருக்காலத்தியா, அது அழகாக நமக்கு பெரிய புராணத்துல நம்ம பார்த்துடலாம். திருக்காலத்தியா அதுதான் அதனுடைய சரியான பெயர், மூல பெயர் அது. அது மாதிரி கும்பகோணம், கும்மாணம், கும்மோணம் அப்படிலாம் அது பேர். அது குடமூக்கு, குடமூக்கு குடந்தை தான் அதனுடைய திருக்குடந்தை, அதுதான் அதனுடைய சரியான பெயர். இப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர், இன்னைக்கு அப்படிதான் எழுதுறோம். திருவில்லிபுத்தூர் தான், திருவெல்லிபுத்தூர், இதுதான் சரியான தமிழ் பெயர். அதான் அதனுடைய முறையான பெயரும் கூட. ஸ்ரீரங்கம் என்பதும் அப்புறமா வந்த பேர் தான். திருவரங்கம் என்பதுதான் அரங்கத்தம்மான் தானே. திருவரங்கம் என்பதுதான் சரியான தமிழ் பெயர். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்ப மீண்டும் ஒரு முறை சொல்லி பார்ப்போம். திருமுதுகுன்றம், அதுதான் விருத்தாச்சலம். திருமறைக்காடு, அதுதான் வேதாரண்யம் என்கிறோம். திருமுட்டம் ஸ்ரீமுஷ்ணம், திருக்கோட்டியூர் திருகோஷ்டியூர், மயிலாடுதுறை தான் மாயூரம் மாயவரம், திருக்காலத்தி ஸ்ரீகாளஹஸ்தி, குடமுக்கு குடந்தை திருக்குடந்தை அது கும்பகோணம், திருவில்லிபுத்தூர் அது ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவரங்கம் ஸ்ரீரங்கம். இப்போ நமக்கு எந்த மொழி மீது எந்த விரோதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு நம்முடைய பரம்பரை நம்ம பார்க்கும் பொழுது தேவார ஆசிரியர்கள், திருவாய்மொழி இயற்றியவர்கள், அந்த வழியில் தான் நம்ம தமிழை பயில். அப்புறம் திருவள்ளுவர் இப்படி எடுத்துக்கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு வடமொழியின் மீது விரோதம் இல்லை, நமக்கும் வடமொழியின் மீது எந்த மொழியின் மீது விரோதமும் இல்லை, ஆங்கிலத்தின் மீது எந்த விதமான பகையும் நமக்கு இல்லை. ஆனா நமக்கு என்று இருக்கின்ற பெயர்களை நாம் நம்ம மொழியில் சொல்லக்கூடாது. நம்ம மொழியில் தான் அந்த பெயர்கள் இருந்தன. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஹாமில்டன் பிரிட்ஜ் என்று சென்னையில இருந்தது. ஹாமில்டன் பிரிட்ஜ் நம்ம அது தவற போட்டோம். அதை அம்பட்டம் வராதின்னு போட்டு அப்புறம் அந்த பார்பர்ஸ் பிரிட்ஜ் மீண்டும் ஆங்கிலத்துல போச்சு. அது மாதிரி கூத்துதான், அது செய்ய வேண்டாமேங்கிற. இப்ப இந்த ஊர்களுக்கெல்லாம் தமிழ் பெயர்களே இருந்தன. அந்த ஊர்களுக்கு அப்புறமா பிற்பாடு ஒரு காலத்துல அந்த பூசலுக்கு நம்ம போக வேண்டாம், வடமொழியில இந்த பெயர்கள் வைக்கப்பட்டன, அந்த பெயர்கள் நிலைத்து விட்டன. நல்ல தமிழ் பெயர் இருக்கும்போது அதை நம்ம எதற்காக பயன்படுத்த வேண்டும்? நம்ம டின்னவெல்லி ட்ரிப்ளிகன் பார்த்தோமே, அது எப்படி திருநெல்வேலி திருஅல்லிக்கேணி என்று சொல்ல பழகி கொள்ள வேண்டுமோ, அதுபோல் நம்ம திருமறைக்காடு என்று வேதாரண்யத்தை சொல்ல பழகி கொள்ள வேண்டும், மயிலாடுதுறை என்று மாயூரத்தை சொல்ல பழகி கொள்ள வேண்டும். பாருங்க, அறிவும் ஒரு பழக்கம் தான் அறியாமையை போலவே. நாம இன்றைக்கு அறியாமைக்கு நம்மை நாமே பலியிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பெருமை நமக்கு தெரியவில்லை. தமிழினுடைய பெருமை, சிறப்பு, ஆழம், இதை நாம ஒரு ஆர்வத்தோடு கற்கவில்லை. அதை நாம கற்க வேண்டும். 4 பேருக்கு இந்த நல்ல தமிழ் சென்று அடைய வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான நோக்கத்தை வைத்துத்தான், அந்த ஒரு அருமையான நோக்கத்தை வைத்துத்தான் மக்கள் தொலைக்காட்சி இந்த தமிழ் அமிழ்து என்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. நாம் எல்லோரும் கூடி நல்ல தமிழ் சொற்களை மீண்டும் வெளிக்கொணர்வோம். தமிழ்நாட்டில் தமிழ் சம்பந்தமான ஊர்கள், பெயர்கள், இவற்றுக்கு வைக்கப்பட்டிருந்த தமிழ் பெயர்களை மீண்டும் புழக்கத்திலே நாம் கொண்டு வருவோம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தமிழ் அமிழ்தம் படிப்போம், பருகுவோம், பயிர்வோம்.